வெல்கம் பேக் டு சஹானா வியூ. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா இஃப்தாருக்கான ஃபுல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆஃபீஸ்லேருந்து அவங்க கொலீக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க இஃப்தாருக்கு. அவங்களுக்கு நான் என்னெல்லாம் சமைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஃபுல் வீடியோவாக வரப்போகுது. இன்னைக்கு இஃப்தார் கூடயே சேர்த்து டின்னரும் ரெடி பண்ணி வச்சிடலாங்கிறது தான் ஒரு ஐடியா. அதனால நான் அதையும் செய்ய வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டின்னருக்கான ஐட்டத்தை செஞ்சு முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு சோரட்டியும் ஈரலும் கிடைச்சது. அதை வச்சு ஒரு நல்ல மசாலா செய்யலாம்னு சொல்லி தான் வேக வச்சுட்டேன் குக்கரில். இந்த சோரட்டி நம்ம ஊரில் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சாதான் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை, எல்லா நேரமும் கிடைக்கும். வீக் டேஸில் போனோம்னா ஈஸியாக கிடைக்கும். வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சைட்லேயே தக்காளி வேக வச்சுட்டேன். தக்காளியோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சி அது கூடவே டேட்ஸ் எல்லாம் சேர்த்து தக்காளி ஜாம் மாதிரி செய்வாங்க. எங்கள் ஊர் கல்யாணத்துலலாம் கூட இந்த தக்காளி ஜாம் வைப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இன்னைக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது கூட சைட்லேயே கடல் பாசியும் வேக வச்சுட்டேன். கடல் பாசியை ஊற்றிட்டு அதை செட் பண்ணி வச்சோம்னா அது செட் ஆகுறதுக்கே டைம் ஆகும்ல, அதனால நான் ஃபஸ்ட்டே இதை ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை ஊற்றி வச்சிட்டேன். கூடவே தேங்காய் பால் நல்லா புழிஞ்சு திக்காக பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் அது மேலே ஊற்றி செட் பண்ணிட்டேன். இந்த நோம்பு வந்தாவே போதும், நோம்பு கஞ்சி வீட்டில் செய்கிறோமோ இல்லையோ இந்த கடல் பாசி கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு வச்சிடணும். அது இல்லைன்னா சரியாக வராதுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது கூட சைட்லேயே நோம்பு கஞ்சியும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு அரிசி பருப்பு இதெல்லாமே எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேன். அது கூடவே தக்காளி ஜாம் கூட நம்ம டேட் சேர்த்து செய்வோம். பேரிச்சம்பழம் சேர்த்து செய்கிறனால ஹைலைட் பண்ணி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டு. அது கூடவே பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு கண்டென்ஸ்டு மில்க் அப்புறம் ரோஸ் மில்க் சிரப்பு இதெல்லாமே சேர்த்து வாட்டர் மிலன்லாம் சேர்த்து நம்ம வந்துட்டு மொஹபத் கா ஷர்பத்தே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரோஸ் பெட்டல்ஸ் அதுக்கப்புறம் சப்ஜா சீட்லாம் போட்டு அதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். சில்லுன்னு குடித்தாதான் அது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு. நம்ம ஜாமும் ரெடி ஆகிடுச்சு, அது கூட ஈரல் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது கூடவே நோம்பு கஞ்சி வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஐட்டம்லாம் போட்டு வேக வச்சாச்சு. கூடவே கத்திரிக்காய் கட்டான் செஞ்சிடலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த கத்திரிக்காய் கட்டானுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு குக்கு வந்து குக் பண்ணாங்க. இந்த கத்திரிக்காய் கட்டான் வச்சுருந்தாங்க சைட் டிஷ்ஷாக, ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கிட்ட ரெசிபி கேட்டு நாங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சதுதான் இந்த கத்திரிக்காய் கட்டான். ரொம்ப நல்லாயிருக்கும். இது அவங்களோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்லாம் என்னென்னலாம் சேர்க்குறாங்கங்கிறதெல்லாம் அழகாக சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும் தெரில, அழகாக அப்போவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அதை அந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அது கூடவே நான் பிரியாணி தான் செய்கிறேன், சிக்கன் பிரியாணி தான் செய்கிறேன். இன்னைக்கு இஃப்தாருக்கு பெருசாக எந்த ஸ்நாக்ஸும் நான் வீட்டிலேருந்து செய்ய போகிறதும் இல்லை. ஏன்னா நம்ம செஞ்சுட்டோன்னா ஹெவி ஆகிடும் அவங்களுக்கு. இஃப்தார் முடித்த கையோடு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் டின்னரும் வைக்கணுமா, அப்போ அவங்களால சாப்பிட முடியாதுங்கிறனால தான் நான் வந்துட்டு டின்னரை கொஞ்சம் ஹெவியாகவும் இஃப்தாரை கொஞ்சம் சிம்பிளாகவும் முடிச்சாச்சு. வீட்டில் 4-5 பேருக்கு சமைக்கிறேனாவே எனக்கு போர் அடிக்கும், டயர்டாக இருக்கும், எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் வெளியே இருந்து நிறைய பேர் வராங்க, நிறைய ஐட்டம் செய்யணும் அப்படின்னா மட்டும் எனக்கு எங்கேருந்து தான் இந்த எனர்ஜி வரும்னே தெரியல. டயர்டா எனக்கா நெவர் அப்படின்னு தான் நான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஜெகன்மோகினிக்கு கை கால் முளைச்ச மாதிரி 3 மணி நேரத்தில் இத்தனை ஐட்டத்தையும் செஞ்சுட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு இஃப்தாருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் நான், மொஹபத் கா ஷர்பத், நெல்லிக்காய் ஷர்பத், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு டேட்ஸு நோம்பு கஞ்சி, கூடவே வடை மட்டும் வெளியே இருந்து வாங்கி வச்சாச்சு. அது கூட கடல் பாசி. அவ்வளோதான். இதுதான் இஃப்தார் மெனு. இஃப்தார்லாம் முடிச்சுட்டு தொழுதுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா டின்னரையும் எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டேன். சிக்கன் பிரியாணி, ஈரல் மசாலா, அது கூட கத்திரிக்காய் கட்டான், ஆனியன் குக்கும்பர் ரைத்தா எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தக்காளி ஜாம். அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கான டின்னர் மெனு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ரியும் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் இன்னைக்கான இஃப்தார் பார்ட்டி. இப்படி தான் எங்கள் வீட்டில் ஃபுல் டே போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.